இப்போ தோழி விடுதி ஒன்று இங்கே மெரினா கிட்ட வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த லேண்ட் யாரோடதுன்னு பார்த்தா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட லேண்டு. பட் அதை வந்து இப்போ தோழி விடுதியாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாம உள்ளிட்டு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது அரசு விடுதி கட்டணும்னு நினைக்கிறது நல்ல முயற்சி. அது வேற எங்கன்னா கட்டலாம். ஒரு பல்கலைக்கழகத்தோட லேண்ட் எடுத்து கட்டக்கூடாது அப்படின்றது சுட்டி காட்டணும். பல விடுதிகள் வந்து உண்மையான ஆய்வு மேற்கொள்ளணும். அதாவது யாராவது போய் ஆய்வுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும் ஒரு 10 மாணவர்களை மிரட்டி இது எல்லாமே எங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுங்கிறது வந்து விடுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் என்ன? நீங்கள் சென்னை உள்ளே இருக்கிற பல விடுதிகள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒருங்கிணைந்த கிச்சன் திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஹாஸ்டல்ஸ்க்கு ஒரே இடத்துல சமைக்கிறது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வேலைகள் பறிபோகுது. அப்போ ஒரே இடத்துல சமைக்கும் போது ஃபுட்டு கொண்டு வந்து சேர்க்குற டைமிங்ல இருந்து ஒரு மாணவர் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு 1 hour லேட்டாக கேம்பஸ் வராரு இல்லை ஹாஸ்டலுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து உணவு கிடைக்கிறது இல்லை. அந்த உணவுமே தரமானதாக இருக்கான்னு கேட்டால் அந்த சாப்பாடை வந்து பெசியவே முடியாது. அந்த அளவுக்கு கல்லாக இருக்கும் அந்த சாப்பாடுகள்லாம். ஒவ்வொரு விடுதியிலுமே இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இல்லைன்னா கான்ட்ராக்ட் விட்டுறாங்க. அவங்களுக்கு எத்தனை நாள் முட்டை தராங்க, எத்தனை நாள் நான்வெஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இப்படிலாம் பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப 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 குறைவு. போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற மாணவர்களுக்கு விடுதிகள் கிடையாது. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் வராமல் எவ்வளோ மாணவர்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டியது.